ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நாம் கூடியிருக்கின்றோம். ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸரத், என்னுடைய தாயின் பெயரில் நான் ஒரு மஸ்ஜிதை கட்ட நினைக்கிறேன் என்றார். வேலை ஆரம்பிக்கல, வேலை எதுவும் இல்லை, அப்படியே நினைக்கிறேன் சொன்னார். நான் அவர் சொல்லும் போது நான் நினைச்சேன், சரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. சும்மா சொன்னார்கள், நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் 2 பள்ளிவாசல் உருவாக்கி விட்டான். உருவாக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. விட்டு ஹாஜி மர்ஹூம் முஹம்மது அலி ஜின்னா சாஹிப் அவர்களால் அல்லாஹ் 2வது பள்ளிவாசலை அல்லாஹ் கட்டி தந்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம், நிலைமையை நம்ம பார்க்கிறோம். மிக எம்பி சாஹிப் அவர்கள் நமக்கு மத்தியில் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். நிகழ்விலே கலந்து கொண்டு உங்கள் எல்லோரும் ரத்த சம்பந்தத்தோடு முழு உரிமை உள்ளவர்கள் அவர்களுடைய நிகழ்வில மங்களகரமான நிகழ்வு என்று வந்துவிட்டால் அந்த உரிமைக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மாமன்கள், மச்சான்கள், தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் தான் சீர்வரிசை எடுத்து வருவார்கள். அந்த சீர்வரிசையினுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன என்று சொன்னால், உணர்வுபூர்வமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நான் காட்டக்கூடிய வெளிப்பாடு என்பது சீர்வரிசையின் மூலமாக என்னுடைய ஈடுபாட்டுணர்வை, உரிமை உணர்வோடு நான் காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய அடையாளம் தான் சீர்வரிசை. மேடையிலும் எதிரிலும் இருக்கிற காரணத்தினாலே நான் ஒன்றை அவர்களுடைய பணிவான கவனத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மஸ்ஜித் என்பது இறைவனை வணங்கி வழிபட. இங்கே வந்து என்ன பேசப்படுகிறது என்பதை கேட்கலாம். மஸ்ஜிதுகளிலே பேசப்படுவது என்பதெல்லாம் மதமாற்ற பிரச்சாரம் அல்ல. உலகில் எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே அறநெறி வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித் தரக்கூடிய வாக்கிய அம்சங்கள், மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சொல் பிரவாகங்கள், அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களிலே அவ்வளவு கண்ணியம் இருக்கும், அவ்வளவு மரியாதை இருக்கும். ஐயன்பேட்டை உலகில் எத்தனையோ சமுதாய பெருமக்கள் அவரவர்களுக்குரிய மதம் என்று சொல்லிக் கொண்டு, அவரவர்களுக்குரிய இறைவன் என்று, கடவுள் என்று தனிப்பட்ட ரீதியில் சொல்லிக் கொண்டு இருப்பது அவரவர்களுடைய உரிமையும் நம்பிக்கையும். அதெல்லாம் எதையும் விமர்சனமாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தால், இறைவன் என்பவன் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் உயர்வான படைப்பு என்பது மனித படைப்பு. அவ்வளவு மனிதர்களில் சிறந்தவர்கள் சக மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வியலை அமைத்து இந்த குர்ஆனில் இறைவனை பற்றி புனித குர்ஆன் இறைவனை பற்றி சொல்லுகிற போது ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் எங்கேயும் சொல்லவில்லை. பெருமானார் முகமது நபி அவர்களே அல்லாஹ் வல்ல இறைவன் அவனுடைய அருள் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன். ஒரு இந்துவனுடைய ரத்தம் தேவை என்று யாரும் சொல்வது, ஒரு முஸ்லிமாக இருக்கிறார், முஸ்லிமுடைய ரத்தம் தேவை என்று யாரும் சொல்லவில்லை. உலகத்தில் உயிரை காப்பாற்ற நம்மோடு இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்க இருப்பதாக உறுதி அளித்திருந்த நிலையில், உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவரா, தமிழினத்தினுடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நாளைக்கு தமிழகம் எங்கும் கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு அதற்கு முன்னோட்டமாக முதல் நிகழ்ச்சியாக சென்னையிலே மாவட்ட கழக செயலாளர்கள் அத்துணை பேர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகத்தினுடைய கட்டளை இணங்க அவர் சென்னை சென்று விட்டதால்
நம் அனைவரோடு கலந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய குமாரரும் தஞ்சை மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் துணைத் தலைவரும் குடந்தை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அன்புக்குரிய மாப்பிள்ளை எஸ்.கே. முத்துச்செல்வம் அவர்களை அனுப்பி தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்க சொல்லி அவரை பணித்துள்ள சூழ்நிலையில் இந்த பள்ளிவாசல் இங்கே எழுந்ததற்கு காரண காரணத்தியதாகவும் அடித்தளமாகவும் இருந்த மரியாதைக்குரிய மார்க்கம் ஆகியார் முகமது அலி ஜின்னா அவர்களுடைய குமாரர் சேட்டு என்கின்ற சுல்தான் பாய் அவர்களுக்கும் இந்த ஜமாத்தினுடைய தலைவராகவும் மில்லத் நகர் பள்ளிவாசலினுடைய நிர்வாக சபையினுடைய தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சார்பாக தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய திராவிட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஐயா நெருப்பு போட்டு சாயமலை யாரும் ஏறவனா அப்படி உட்காந்துங்க அப்ப கொஞ்சம் நெருக்கி இல்லைங்க எனவே அதிகமா இருக்கு கொஞ்சம் கிராஸ் இந்த சைடு வரும் பள்ளியை பார்த்து கேக்குது சவுண்ட் கம்மியா இருக்கு فعليه الخسران والوبال ثم نشهد أن سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا ومولانا وأيدنا بمخدومنا ومنظومنا ومعصومنا ومقصودنا وأخصى الخلق جديرنا أعظنا هدنا وأرفقنا وأنورنا وأخبرنا وأكبرنا أحمر أنبر أجدر أطفل أوسط أنور أجمل أكمل له ثم نشهد أن حبيب ربنا وصبرنا محبوب جلنا وصلنا إيماننا مبين فرقاننا هادي سبيل அதுக்கிடையில் சார் நம்முடைய கட்டுமான பணிக்க வேண்டிய அயராத உழைத்த அந்த உழைப்பாளிகளுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது. அனைவரும் அமைதியாக காத்திருந்தோம். பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக காத்திருந்த தமிழுக்கு பெற்றுக் கொள்ளவும். யாரும் எந்திரிக்க வேண்டாம். எல்லாம் தொடர்ந்து அப்படியே அமர்ந்திருங்க. கபருக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலாம். கபருக்கு வாங்காதவங்க யாரும் எந்திரிக்காதீங்க. கபருக்கு வாங்காதவங்க யாரும் எந்திரிக்காதீங்க. நபர்
الله